பேச்சு போட்டிக்கு போகிறப்ப எங்கள் அரங்கசாமி ஐயா சொல்லுவார், விவேகானந்தருடைய இறந்த நாளில் பிறந்தவன்டா நீ, ஏறி அட்ரா அப்படிம்பார். எங்கேருந்தா அந்த ஆவேசம் வரும்னு தெரியாது, பூந்து அடிச்சோம்னா பொலன்னு பொலந்து கட்டுவோம். எதுக்கு, எப்படி அந்த ஃபீல் வரும்? மனிதர்கள், அந்த நம்பிக்கையை தருகிற மனிதர்கள். நீ தாண்டா விவேகானந்தனே, போடா பேசலாம் பார். எல்லா காம்ப்ளெக்ஸையும் உடச்சிட்டு அப்படி பேசிட்டு வருவோம். அப்படியெல்லாம் ஆளுங்க செஞ்சு பண்ணி தானே நீங்கள் வந்தோம். அப்போ நானாக தான் வந்தேன், என்னால் தான் எல்லாமே நடந்திருக்கிறது, என் பொருளாதாரத்தால் நடந்திருக்கிறது, என்னுடைய அறிவால் நடந்திருக்குதுங்கப்போ மனுஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்லல, ஒரு நோய் போதும் மனுஷன் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிறது, ஒரு சறுக்கல் போதும் மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்வது, ஒரு தனிமை போதும் மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று தெரிந்து கொள்வதற்கு. இந்த உலகம் முழுக்க மனிதர்களை தொலைத்த சமூகம் முழுக்க தனித்தனியாக ஏங்கிக்கிட்டு தெரியுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ரீசனும் இல்லைங்கிறான் அந்த பையன். பிடிச்சி கேட்டோம்னா, எதுக்குடா துப்பாக்கி எடுத்து 15 பேரை சுட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரில, போட்டால்ட்டேன் துப்பாக்கி இருந்துச்சு, ஏதாவது ஒரு இளவை பண்ணி தொலைவோங்கிறான். சுஜாதா தான் அதே டைலாக் எழுதியிருப்பார், ஆலண்டா பிராணி அஷடு அப்பளத்திட்ட பேசியிருக்கு அப்படிம்பார் ஒரு படத்தில் டைலாக். பூரா பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், எவங்கிட்டையோ யாருன்னே தெரில அவன்கிட்ட பேசியிருக்கான். ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, அவன்லாம் ஈகோவோடு இருக்கிறான். முகம் தெரியாத மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். முகம் தெரிந்த மனிதர்கள் கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, தட் இஸ் கால் பிஸ்னஸ். உங்கள் முகம் கோணாமல் நான் நடந்து கொண்டால் எப்படி நான் நல்ல நண்பனாக இருக்க முடியும்? நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போட்டுக்கிட்டு நீங்கள் உருப்படா போனாலும் பரவாயில்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு முக்கியம் நான் நினச்சா உங்களுடைய நான் நல்ல நண்பன் கிடையாது. முகத்திற்கு முன்னால் பாசாங்கு செய்கிறவனை விட முகத்துக்கு முன்னால் தவறென்று காரி உமிழ்கிற நல்ல நண்பன் உத்தமன், அவன் தான் அவசியம், அவன் ஒருத்தன் தான் கிடைப்பான். ஆனால் என்ன பிரச்சனை, இவன் பாரு எப்போதும் என்னுடைய குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். உன்னை குறை கண்டுபிடிக்கல, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அது அப்படியான ரிலேஷன்ஷிப் தான். நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போதுமே அது ரொம்ப ஸ்மூத்தாக சினிமாவில் கட்டுற மாண்டேஜஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு கௌதம் மேனன் படத்தில் வரக்கூடிய அப்பாக்கள் எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய என்ற எந்த அவசியமும் கிடையாது. எவரி அப்பா இஸ் டிஃப்ரெண்ட் அப்பா. தேர் ஆர் நான் ரெசிப்ரிகேட்டிங் கேரக்டர்ஸ். நான் முதல்ல சொன்னால அம்மாக்கள் கூட மலாபடி என்னை கூட நான் ஒரு பெத்தெடுத்தது எவ்வளோ சிரமமானு சொல்லுவாங்க, அப்பாக்கள் சொன்னவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முரட்டு மனுஷங்களாக இருப்பாங்க. இங்கே 17 வயசில் 18 வயசில் நீங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா நேரம் எதிரியாக இருப்பார். இந்த மனுஷன் பாரு கொய்யால 10 ரூபா கொடுக்குறானா, நமக்கு அவ்வளோ காசு வச்சுருக்கான், அந்த ஆள் 1 பைசா கொடுக்க மாட்டேன், ஏமா இந்த ஆளை கட்டினேன். அம்மாக்களும் சும்மா ஏதாவது சொல்லலாம்ல, சிச்சி அப்படிலாம் சொல்லாரு, அவங்க அப்பா நல்ல மனுஷன் சொல்ல மாட்டீங்களே. அவர் எப்போவுமே அப்படி தாண்டா, உங்கள் தங்கச்சிக்கு தான் செய்வார். ஏன்னா நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை என்னுடைய ஆண் பிள்ளை என்று அம்மாக்கள் இன்னமும் நம்புகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கிறேன், அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைகளை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற பொம்பளை பிள்ளையை தான் இன்றைக்கி அதிகம். ரைட்டா? இல்லை, இதுக்கு கைத்தட்டவும் முடியாது, ஏன்னா பயல்களை விடுறதில்லை. அப்போது ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன வேண்டி கிடக்கு, வீட்டுக்குள்ளேயே உறவில் அரசியல் பண்ணுறோம் இல்லையா? அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை, அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை. ஒரு 10 ரூபா காசை அவர்கிட்ட வாங்கவே முடியாது, அப்பா கொடுக்க மாட்டார் தான். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில், முடிஞ்சால் போய் பாருங்கள். பேச ரொம்ப ஆசையாக இருக்குது, பயமாக இருக்குது, சத்த முன்னால் மேடையை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு ஒட்டகச்சிவிங்க வீடியோ இருக்கும், அது பாருங்கள் முடிஞ்சால், இன்டர்நெட்டில் இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். அது பிறந்து விழும், அந்த குழந்தை சின்ன பாப்பா மாதிரி குட்டியாக ஒரு குழந்தை, ரெட் பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் கீழே கிடக்குமா, முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கால் நீளமாக வச்சு பட்டு பட்டு உதைக்கும். நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்காது. ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா, உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு. அது 2 தடவை உதைக்கும், அது தடுமாறும், அடி தாங்காமல் அப்படியே மெதுவை மெல்ல அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இது விடாது, 2 தடவை திரும்ப உதைக்கும், உதைக்கல திரும்ப விழும், திரும்பவும் உதைக்கும். உதச்சி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவிங்க நடந்து வரும். ஐயோ பிறந்த குழந்தைய போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம், அல்லது வேறு மிருகம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல, அது தப்பாக பண்ணுது. ஒரு பெத்த தாயாடி, நீ பெத்த பேய் நான் சொல்ல முடியாதுல்ல. அப்பாக்கள் அப்படி தான், அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 100 ரூபா காசுக்கு 3 நாள் அலைய விடுவார். அவ்வளோ கத்த இருந்தாலும் உள்ளே கொண்டாந்து வைக்கிறான். ஒத்த 100 ரூபா மட்டும் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான். ஊருக்குலாம் இவ்வளோ கொடுக்குறான் மனுஷன், நமக்கு மட்டும் ஏன் கொடுக்குமா? என்ன ஏற்பா பெத்திங்களா இல்லை எதுவும் தூக்கியாந்தீங்களாமா? நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய வீட்டை வைத்து காப்பாற்ற போகிற என்னுடைய ஆண் பிள்ளைக்கு பொருளாதாரம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கிறான். காசு ஈஸியாக வரலங்கிறது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? தம்பி 100 ரூபா காசு வர்றது ஈஸி கிடையாது, நீ பத்திரமா வச்சுக்கணும்டா, நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குங்கிறப்ப அப்பா அந்த காசை உங்கள் கையில் கொடுக்க மாட்டார். இது அம்மாவுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கணுமா இல்லையா?
ஒரு 2000 ரூபா டூருக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்க, 3 நாளையும் அடுப்படியிலே நிற்கணும். அம்மா பெரியம்மா வீட்டில் போய் உரமோர் வாங்கிட்டு வா. சின்ன வெங்காயம், எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சொல்லிவிடும், சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்துவாங்க. அப்புறம் இதுக்கடா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கண்டுபிடிச்சிங்க. சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கணும். இவங்க சொன்னாங்கன்னு கடைக்கு போனால் வெங்காயத்தில் கை வச்சு வெட்டி போடுவான். என்னடா டே அங்கே அப்படி சொல்லி விட்றாங்க, இங்கே எப்படி சொல்லி விட்றீங்களாடான்னு. பச்சை மிளகா லேசாக சிவப்பாக இருக்கணும், கார மிளகா லைட்டாக காஞ்சமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு லாஜிக். இப்போ கடுப்பு வந்தால் கூட எங்கள் அம்மாட்ட போய்லாம் கேட்குறது நான், நீ எப்படி ஆளு, என்னை பெரிய வெங்காயம் சின்னதாகவும் சின்ன வெங்காயம் பெருசாகவும் வாங்க சொன்னேன்னு. ஏன்டா அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அதை போய் சொல்லிட்டு கேட்ட எல்லாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கே தானே உன்னை பழி தீக்கிறது? 30 வருஷம் வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா நம்ப வச்சாங்க என்ன. இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் போய் கேட்பேன், ஏம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் நம்ப வச்சேன், நான் அதுக்கப்புறம் 4 இடத்துக்கு போக வரேன்னு அப்போலாம் பல ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதுமா, எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், நீ எப்படிமா என்னை நம்ப வச்ச, நீயாவே எப்படிமா என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சிம்பிளாக சொன்னாங்க, இல்லடா தம்பி உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஆளுக்கு ஒன்றா செய்ய முடியும், உங்கள் எல்லாருக்கும் தேங்காய் சட்னி பிடிக்கும், நானே சின்ன வயசுலேயே கிளப்பி விட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அம்மா நமக்கு எந்த வகையிலையாவது பிடிச்சி போயிடும். ஆனால் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம் வேண்டும். தந்தை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. அது தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ பீப்புள் அகைன் அண்ட் அகைன். அப்பாக்கள் நான் ரெசிப்ரிகேட்டிவ், அம்மாக்கள் ரெசிப்ரிகேட்டிவ், வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. நண்பன்லே ஒருத்தன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுவான், ஒருத்தன் அமைதியாகவே இருப்பான். ரைட்டு தானே? அப்பாக்களை 17 வயதில் விரோதிகளாக பார்க்காதீர்கள். ஒரு அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு அப்பாவானால் தான் முடியும். ஒரு அப்பாவாக நீங்கள் மாறிய பிறகு தான் உங்கள் அப்பா மேலே கூடுதல் மரியாதை உங்களுக்கு வரும். நண்பர் சொல்லுவார், என்னடா திருமண கடையில் உன்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறான்டா அவன் மகன், கேட்கவே எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சுடா, என்னடா இப்படி பேசுகிறான், ரொம்ப பொது இடத்துல இப்படி பேசுகிறான், ஊருக்குள்ளே மரியாதையாக இருக்கிறவனி, உன் பிள்ளை இப்படி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொன்னால் விடுறாம்பர் தன்னுடைய நண்பர்கிட்ட. தன் பிள்ளை தன்னை எதிரி என்று பார்க்கிறான் தெரியும், நாளைக்கு என்னை பழி வாங்க அவன் முயற்சிப்பான் தெரியும், நாளைக்கு என்னை அவமானப்படுத்த அவன் யோசிப்பான் தெரியும், என்னை வச்சு காப்பாற்றாமல் போவான் தெரியும். என் பிள்ளை என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அது யாருக்கு வராது? அது ஒரு வாத்தியார் மாதிரி. உலகத்திலே வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் தான். நம்மளை தாண்டி ஒருத்தன் போகிறப்ப சந்தோஷமாக சொல்லுவார் என் பையன் அப்படின்னு. வேறு யாருக்கு மனசு வராது. ஃப்ரெண்டு கூட கருக்குன்றோம், இன்னும் நேற்று வரைக்கும் ஜாலியாக நம்ம கூட சுற்றி இருந்தால் திடீர்னு கார் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு லேசாக காண்டாகும். வாத்தியாருக்கு மட்டும்தான் இந்த போகிறாப்புல இல்லை அது என் பையன் அப்படிம்பார். அவர் 25,000 ரூபா சம்பளத்தில் ரிட்டையர்டாக இருப்பார். எடுத்தோடனே அவன்கிட்ட படித்து 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவான். அவரை பார்த்தோன்னே எதிர்த்தாப்புல காரில் ஹாய் சார் கூட சொல்லிட்டு போவான். அது கூட ஒரு பெருமையாக தான் இருக்குது. வாத்தியாரோட மனசு அப்பாவின் மனசு. எவ்ரி அதர் ரிலேஷன்ஷிப் ஹேவ் இட்ஸ் ஓன் டைமென்ஷன்ஸ் இன் பியூட்டி. அந்த அழகை நீங்கள் ஏற்றுக்கணும்னா இறங்கி தான் வந்தாகணும். நம்ம இறங்கி வர்றதுல பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இறங்கி வந்தால் கௌரவம் போயிடும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற கவலையிலேயே இந்த உறவு வேணாம் மனுஷன் வேணாம், உறவு வேணாம் மனுஷன் வேணான்னு பிள்ளைகளுக்கான உலகத்தை ரொம்ப சுருக்கிட்டீங்க. நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு கூடுதலாக உலகம் வேண்டும். ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. முகம் தெரியாத மனிதர்களோட நட்பு பாராட்டுவது, பர்சனல் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, யாரும் என்னுடைய பவுண்டரி லைனுக்குள்ளே வரவே கூடாது, மூக்கு நீட்டக்கூடாது, இந்த மாதிரி ஏற்கனவே நவீன கால தத்துவங்களோடு புழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தொடர்ச்சியாக உறவுகள் தவறுன்று அவர்கள்ட்ட சொல்லிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய வயதுக்கு ஒத்த அனுபவங்களை இந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனிதர்கள் இல்லாதவர்களாக அவர்கள் போவார். இதனால் என்ன நட்டம் வரப்போகுது? ஒரு நட்டம் இல்லை, பெருநட்டம் ஒன்று வந்துடும். என்னன்னா எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். பதட்டத்தோடு இருப்பான். முன்னை விட படிக்கிறான், முன்னை விட அறிவு இருக்குது, முன்னை விட எல்லாம் தெரியுது. ஆனால் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் ஒரு பிள்ளை வளருது. காரணம் யாரும் எனக்கு இல்லைன்னு தோணுது. எனக்கு ரகசியத்தை சொல்ல யாரும் இல்லை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் அப்படி கிடையாது. எனக்கு ரகசியத்தை சொல்ல எனக்கென்று ஒரு மாமா இருந்தார், ஒரு கசின் பிரதர் இருப்பான். பர்சனலாக நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன். ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை, சொல்கிறது எனக்கு ஆள் இருந்துச்சு. பிள்ளைங்க வீடு தங்க மாட்டேங்கிறாங்கிறீங்களே, எப்படி தங்குவான்? யோசிச்சு பாருங்க. அவனுடைய வெற்றி தோல்வி பற்றி மட்டும்தான் பிள்ளைகிட்ட கேட்குறான். ஆம்பளை பிள்ளைட்டும் சரி, பொம்பளை பிள்ளைட்டும் சரி. சோஷியல் ஸ்கில்ஸை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்போ இருக்க பசங்களாம் யார்ட்டுமே பேச மாட்டேங்கிறேன். எப்படி பேசுவான்? யாரையுமே சந்திக்கிறதே கிடையாது, யாரோடும் பேசுவதே கிடையாது. சோஷியல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கணும். உறவுக்காரன் 4 பேர் வரத்தான் இருக்கணும், போகத்தான் இருக்கணும். ஒருத்தர் அசிங்கமாக பேசுவானாப்பா, ஒருத்தர் நல்லது கெட்டது சொல்கிறவராக இருப்பார், ஒருத்தர் நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி பேசத்தான் செய்வார். எல்லா மனுஷனையும் கடந்து வர்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. சௌகரியமான மனுஷனுடைய புழங்கிக்கிட்டு போகிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது, இல்லையா? இட் இஸ் அ சோஷியல் ஸ்கில். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனைக்குரிய மனிதனிருந்து விலகி வைக்கிறோம். இட்ஸ் அ பிக் சோஷியல் ஸ்கில் பாஸ். அதைத்தான் நீங்கள் காசு கொடுத்து வெளியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு. சோஷியல் ஸ்கில், என்ஹான்சிங் த கேரக்டர் பில்டிங், மைண்ட் மேப்பிங், லொட்டு லொசுக்கெலாம் என்ன இதான் கரைச்சவன்ற ஒரு பெரிய பாட்டை நல்ல பேர் எடுக்கிறது எப்படி, எல்லாமே மேட்ரு தான்.
சௌகரியங்களாகவே எல்லாமே இருக்கும்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும்? பசங்களுக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபியூச்சரில் அவங்களை வாழ வைக்கவே போகுது. அவங்களுக்கு என்ன மாதிரி பேச தெரியும், அதை எப்படி சரியாக சொல்ல தெரியும் என்பதில் தான் அது தொடங்குகிறது. உறவுகளோடு பேசுகிற போது மட்டும்தான் எல்லாவற்றையுமே பேசவே முடியும். இல்லைன்னா அது ஒரு பேச்சு போட்டிக்கான கண்டென்ட்டாக மாறி போகும். மனிதர்களிடம் பிள்ளைகள் பேசுவதில்லைன்னா மனுஷங்கள்ட்ட பேச நீங்கள் ஸ்பேஸே கொடுத்தது கிடையாது. பூரா பயலை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிங்க. அவன்கிட்ட அதை பேசாத, இவன்ட்ட இதை பேசாத, இவன்ட்ட சொன்னா அவன்கிட்ட போய் சொல்லிவிடுவான், இவன்ட்ட போய் சொல்லிவிடுவான், இவன் வந்து நம்மகிட்டே சொல்லிவிடுவான், நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிடுவோம். நாம் எவ்வளோ கெட்டவனோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கெட்டவன் நினைப்போம். அவ்வளோதான். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறது நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த உலகத்திற்கு எதிராக நிற்பதாக அர்த்தம். அவ்வளவுதான். இந்த உறவு எவனோ என்னோட நல்லாவே புலங்கலை நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு உங்கள் பேரில். இதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும். அது எப்படி பூரா பேரும் உங்களுக்கு எதிராக நிற்பான்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்பிட்டு பெரிய ஆளா? எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, உங்களை எவனும் கவனிக்கவும் இல்லை. நாம் தான் நம்மளை ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது மீடியாவில் எனக்கு 25வது வருஷம். நீயானாங்கிற ஒரு ஷோவை நான் 15 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கே என்ன தோணும்னா, இது கைத்தறதுக்கு சொல்ல கண்டென்ட் இனிமே தான். எனக்கே ஒரு மன அமைப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது பொது இடங்களுக்கு போகிறப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும்னு ஒரு மாதிரி மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக டிவியில் வர்றோம் போகிறோம், இந்த முகரக்கட்டையை பெருசாக நம்ம சேஞ்சும் பண்ணது கிடையாது, அதே ஸ்டைலு தான், நார்மலாக இப்படி தானே இருக்கோம் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன மனசு நினைக்குதுன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஆள், நம்மளை எல்லாருக்கும் தெரியும், அம்புட்டு பேருக்கும் அவ்வளோ பேருக்கும் நம்மளை தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறது. நான் ஒரு தடவை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தப்போ ஒரு கேரக்டர் பின்னாலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. நமக்கு என்னென்னா, இந்த ஆள் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான், உறுத்துது. நம்ம ஏதாவது ட்ரெஸ் கிஸ் எடுப்போம்னா ஒன்று வந்து பேசி தொலையணும், இல்லைன்னா போய் தொலையணும், ரெண்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காப்புல. எனக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். ஏன்னா பின்னால் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்களே, என்ன சார் ஃபோட்டோ எதுவும் எடுக்கணுமா, என்ன ஏன் அப்படின்னு. இல்லை உங்கள் பேர் பழனிசாமி தானே அப்படின்னாப்புல. எனக்கா இது பழனிசாமியா? ஓ, என்ன அவ்வளோ சுமாரான ஒரு பேரை சொல்கிறேன், பழனிசாமி இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ்காரர் தான், அவர் அட்ரஸ் இல்லை, உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்கள் பழனிசாமி இல்லையா? சரி போங்கன்ட்டாப்ல. 25 வருஷம் மீடியா, 15 வருஷம் டிவி. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ள டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தாண்டா தெரியுறேம்மா. அப்படி தெரிஞ்சுமே நம்மளை நிறைய எவனுக்கு தெரியல. நாம் தான் நினச்சிருக்கோம் பூரா உலகம் நம்மளே கவனிச்சுக்கிறது. கோபிநாத் இப்போது கோட் போட்டு கொண்டிருப்பார், இப்போது உணவருந்தி கொண்டிருப்பார், இப்போது காலை கடன் கழித்து கொண்டிருப்பார், இப்போது கழுவி இருப்பார், எல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். அவனுக்கு அவன் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது. இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பெரிய ஆள் கிடையாது, மற்றவனு வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது. நாமளாம் நல்ல கற்பிதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் நம்ம வெளிக்காட்டக்கூடிய புத்தி என்பது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உறவுனா கெட்டவன், அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவங்கெல்லாம் மோட்டிவேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதுதான் சொல்லலை, உறவுக்காரங்களை வச்சு நம்ம மோட்டிவேஷன் நடக்குது. நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாமாக்கு முன்னால் நீ ஜெயிக்கணும், ஏன் பின்னால் ஜெயிச்சா ஆகாதா? ஏதாவது ஒன்று சொல்லணும். அவனாக ஜெயிச்சிடக்கூடாது. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அந்த வைராக்கியம் தான் காரணம். அந்த மாமாவை தான் ஆக்சுவலாக நீங்கள் பாராட்டணும். இப்போ நம்மளை கல்யாண வீட்டில் நமக்கு கறிச்சோறில் அவன் பீஸ் போடாமல் விட்டாம்பாரு, பெரிய வீட்டிலே வந்து தான் நமக்கு விட்டுருப்பானா, பக்கத்து இலைக்கு 3 பீஸ் போட்டவன் நமக்கு ஏன் போடலை? நம்மளை அவன் முக்கியம் நினைக்கல. 1/2 கிலோ கறி எடுத்து தின்னுங்கடா, டே ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க இல்லையா? இது எல்லா இடத்துலையும் எது நிற்குது? நான் பெரியவன், நீ என்னை மதிக்கவில்லை, நான் பெரியவன், நீ என்னை மதிக்கவில்லை. அது இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் தேவைப்படுறான், மனுஷன் நல்லவன், நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் நல்லவர் என்று நம்புகிற வரைக்கும் உறவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சொந்தக்கார குடும்பம் ஒன்றுக்கும் அல்லது உங்கள் பங்காளி வீட்டுக்கோ யாரோ ஒருத்தருக்கோ 15 வருஷ பகை, அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, நல்லது கெட்டதுக்கு போகிறதில்ல, நீ செத்தா நான் வரலை, நான் செத்தா நீ வராத, கோடி துணி தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்த குடும்பம்லாம் இங்கே உண்டு. அப்படி ஒரு குடும்பம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு திருமண நிகழ்வில், ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கிறப்போ எதிர்த்தாப்பில் அவர் வராப்பில், எதிர்த்தாப்பில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ நினப்பில் அவர் எதிர்த்தாப்பில் இருந்த ஒரு முகத்துக்கு முகம் பார்த்துட்டோம், ஏதாவது ரியாக்ட் பண்ணி அவனே நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா படக்குன்னு கையை பிடிச்சிடறோம். அதுக்கப்புறமா போய் உட்காந்து பேசி எப்படி இருக்க, 5 வருஷமாகி போச்சு, ஆமாம் என்னத்துக்கு நம்ம சண்டை போட்டோம், கொய்யால இது ஏன்டா சண்டை போட்டிங்க, இவ்வளோதான் நம்ம இல்லையா? இப்படி எத்தனை குடும்பம் சேர்ந்துருக்கு தெரியுமா? 15 வருட பகையை ஒற்றை புன்னகையால் கொல்ல முடியும். மனுஷன் அவ்வளவு நல்லவன். முதல்ல நீங்கள் நல்லவன் நம்பணும். நாமெல்லாம் நல்லவன், நம்மளை கெட்டவனாகவே வச்சுருக்க பார்க்குறாங்க. நமக்கு 2 கொம்பு முளைச்சி பல்லெல்லாம் வெளியில் வந்து நாம் கெட்டவனாக்கனால இப்போ 10வனை கெட்டவனாக்கணும், எல்லாத்தையும் நான் ரொம்ப கெட்டவனாயிருவேன். டேமேஜ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லேயே நம்ம லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் ஸோ குட், தே வாண்ட் ஹம்பிள் ரிலேஷன்ஷிப்.